ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் குருநாதர் சர்வயோகி பாதார புத்தகங்களை பணிவோம். இன்றைய இன்றைய சிந்தனைக்குரிய தலைப்பு ஒரு தர்மீக அவர்களுடைய எல்லாம் பெரும் என்ன நினைவு தருகிறது கர்ம வினையும் அன்னையின் அன்பு. தவிர்க்க இயலாத ஒரு சிக்கலில் சிக்கிக் கொண்டு விழி பிதுங்கும் பொழுது அதனை தலைவிதி என்கிறோம். இந்த தலைவிதி என்பது என்ன? முற்பிறவியில் செய்த வினையால் விளையும் பயன்களை யாராலும் தவிர்த்து கொள்ள முடியாது, அவற்றை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற தீர்ப்பு அடிப்பில் தான் தலைவிதி. இந்த தலைவிதின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஊழ்னு சொல்லுவாங்க, இதனால வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊழ் வள்ளுவர் ஊழ்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார், 10 பாட்டு எழுதியிருக்கிறார். அதனால போன ஜென்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த பலனை தலைவிதியை பத்தி சொல்லும்போது விதி கர்மாங்கிறத 3 வித கர்மாவா சொல்லுவாங்க. பிராரப்த கர்மா, விஜய கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு 3 கர்மா சொல்லுவாங்க. பிராரப்த கர்மாங்கிறது பழவினை, அதாவது போன ஜென்மத்துல செஞ்சதனுடைய பலன். சஞ்சித கர்மாங்கிறது இப்ப செஞ்சுட்டு இருக்கிறதனுடைய பலன். அதையும் அப்ப சொல்ல போறாரு. நம்ம இந்த வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கிறோம், அதுக்கு பலன் உண்டு. பொதுவாக ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் உண்டு, நமக்கு தெரியும். இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் தான் நம்ம இப்ப ஆரம்ப காலத்துல சின்ன வயசு இருக்கு, எனக்கு 80 வயசு ஆகுதுன்னா 80 வயசு வரைக்கும் நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன். ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில பல விஷயங்களை செய்வாங்க. அதற்கும் அந்த இது உண்டு. அது சஞ்சித கர்மான்னு சொல்றது. ஆகாமிய கர்மாங்கிறது வரப்போற கர்மா, அதனுடைய பலனை அனுபவிக்கணும். இந்த பழைய இந்த நூல்களில் சொல்றது சஞ்சித கர்மாவையும் இப்பொழுது நடக்கிற பலனையும் ஆகாமி வரப்போற கர்மாவினுடைய பலனையும் நாம். ஆனா இந்த பிராரப்த கர்மாங்கிற பழவினையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது தவறையே இல்லை, அதுதான் விதி அப்படிங்கிறது மரபு. ஆரம்பகால வாழ்க்கையில் நாம் செய்த செயல்களே பிற்கால வாழ்க்கையில் முடிவாகவும் அமைகின்றது. செயலின்களின் காரணமாகவும் விளையும் பலனை எந்த விதத்திலும் தவிர்க்க முடியாது இதுதான் சொல்றது. செய்த வினைக்கு ஏற்ப தன் பலனை அனுபவித்தாக வேண்டும். நல்வினைக்கு நல்ல பலன் வரும், தீவினைக்கு தீய பலன் வரும். வந்த பலனை செஞ்சது அனுபவிச்சாகணும். நல்வினைனால மேல வருவோம், செல்வம் வர்றது, இது வர்றது எல்லாமே இதுதான். இதுக்கு மேல நம்ம பேச்சு பழக சொல்லு. பெற்றோர் செய்த வினையின் பலனும் பிள்ளைகளுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. வினையால் இது தொண்டு விட்டு நம்ப இது எல்லாரும் சாஸ்திரங்களும் சொல்றது. இது சிம்பிள் லாஜிக். ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் உண்டு, அது தவிர்க்க முடியாது. ஒரே ஒரு வித்தியாசம், இன்றைக்கு நம்ம செய்த பலன் நமக்கு இந்த போன ஜென்ம ஆன்மீக நிலையில மனிதன் பிறவி எடுத்துக்கொண்டே வருகின்றான். பிறவிதோறும் எடுத்து அளவு வளர்ந்து கொண்டு வருகின்றார். அப்படிங்கிறதுனால போன ஜென்மத்தினுடைய பலனும் நம்ம ஆன்மாக தொடருதுங்கிறதா. அப்பாவுடைய எழுத்துக்களை படிக்கிற பொழுதெல்லாம் தெரியும். நம்முடைய சைத்திய புருஷன் சொல்ற சைக்கிக் பீயிங்னு பகவான் சொல்ற சைத்திய புருஷன் நெஞ்சுக்குள்ள இருக்கிறது, ரத்தடல் வருமன் என்பது. அது ஒவ்வொரு இதுல நமக்கு ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ், நம்முடைய ஹெரிடிட்டரி இது, நம்முடைய பெற்றோருடைய மற்றவருடைய கேரக்டரிஸ்ட் எல்லாம் கொண்டு போற மாதிரி இந்த ஒவ்வொரு ஜென்மத்துல உள்ளதெல்லாம் பதிவு பண்ணி அதுக்கு மேல வருது சொல்றாரு. நான் பல முறை சொல்லுவேன், நம்ம இந்த ஜென்மத்துல அன்னையை தெரிஞ்சுக்கிறோம்னா எத்தனையோ ஜென்ம புண்ணிய பலன் செஞ்ச புண்ணிய பலன் சொல்றோம். அதனால தவிர்க்க முடியாது. வினையால் விளையும் பலனை தவிர்க்க முடியாது என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் உள்ளன. இது நிறைய உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, புராணத்திலையும் சொல்றது அவங்க வாழ்க்கையிலேயே நடக்குது.
சாபம் பெற்றவன் சர்வேஸ்வரனாகவே இருந்தாலும் அதிலிருந்து மீள முடியாது. அதன் விளைவுகளை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். தசரதனுக்கு ஏற்பட்ட புத்திர சோகம் சாபத்தால் வந்தது என்பது கதை. ராமாயணத்துல ஏன் இவருக்கு புத்திர சோகம் வந்ததுன்னு சொன்னா, இவருக்கு ரொம்ப வாண்டு குழந்தைகள் இல்லை. இவர் அரசன் எல்லாம் அந்த காலத்துல வேட்டைக்கு போவாங்க. வேட்டைக்கு போனப்ப இவர் என்ன, அவர் வில்வித்தையில ரொம்ப கெட்டிக்காரு. அவர் விலங்குகளை வேட்டையாடும் போது அந்த தூரத்துல இருக்கிற எழுப்புகின்ற ஒலியை வைத்தே அன்பு போடுவாராம். அங்க இருக்கிற ஒரு ரிஷியினுடைய மகன் அப்பாவுக்காக தண்ணி பிடிச்சிட்டு இருந்தான். பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி பாத்திரத்துல கூட கூட கூடன்னு சத்தம் கேட்டது. ஒரு விலங்கு தண்ணி குடிக்கிற சத்தம் கேட்டு எந்த வேதின்னு சொல்லுவாங்க, அந்த இது கம்பை எழுதி அந்த இது அவன் அப்பான்னு கத்துறது கேட்டா இவர் மனிதன் தெரியும். அழைச்சிட்டு போறாரு, காப்பாற்ற முடியல, இறந்துறாரு. அப்ப அந்த ரிஷி, நான் உன்னை என் பிள்ளைய இறந்து புத்திர சோகத்தினால போற மாதிரி நீ புத்திர சோகத்தினால உன் மகனை பிரிஞ்சு கஷ்டப்படுவ, உயிர் போவேன்னு சொல்றாரு. அப்ப அது வரைக்கும் குழந்தையே இல்லாம இருந்தேன். புத்திர சோகம் தவறுக்கு வளர்ந்தனாலும் தனக்கு புத்திரர்கள் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கை வருகின்றது. அதுக்கப்புறம் தான் புத்திர காமேஷ் தியாகம் செஞ்சு இந்த யாகத்தில் மூலமாக 3 மனைவியருக்கு கொடுத்து இந்த 4 ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் 4 மகன்களும் பிறந்தது அந்த ராமாயண கதை. அதுதான் எப்பா சொல்றாரு. சொல்றது, ஒரு சமயம் வைகுண்டத்தில் துவாரபாலகர்கள் காவல் செய்து கொண்டிருந்த பொழுது சில ரிஷிகள் மகாவிஷ்ணுவை தரிசிப்பதற்காக வந்தார்கள். அப்போது மகாவிஷ்ணு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்து விட்டார்கள் துவாரபாலர்கள். அதனால் கோபமுத்த ரிஷிகள் அவர்களை சபித்தார்கள். எனவே அவர்கள் மனித பிறவி எடுக்க வேண்டியிருந்தது. அதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, மகாவிஷ்ணு சென்று முறையிட்டார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, சர்வ வல்லமை உள்ள என்னாலும் சாபத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப மகாவிஷ்ணு சொல்லுவாராம், நீ அடுத்த பிறவிகள்ல என்னுடைய பக்தனா நீ பிறந்தினா என்னை அடையிறதுக்கு 100 பிறவி ஆகும். அப்படி இல்லாம நீ எனக்கு எதிரியா பிறந்தினா 3 பிறவியில வந்துடலாம்னு சொல்லுவாங்க. அந்த 3 பிறவி எடுத்ததுதான் ராவணன். அப்புறம் அடுத்ததுல பிரகலாதன், வரம்பு இது மாதிரி பிறந்து 3 பிறவியில் அசுரராக பிறந்து அவராலே வதைக்கப்பட்டு முக்தி அடைந்ததாக கதை சொல்றாங்க. அதனால சாபத்தின் பலனை வெல்ல முடியாது அப்படிங்கிறது சர்வ வல்லமையை கதையை தெரிவித்தார் சொல்றது. அதனால ஊழ் அப்படிங்கிற விதிங்கிறத மாற்ற முடியாது. ஊழ்வினை வலிமை. இதை பத்தி வள்ளுவர் எழுதுறார். வள்ளுவர் ஊழ்னு 10 அதிகாரம் எழுதுறார். ஊழில் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்துரும். ஊழை விட வலிமையுடையது வேற என்ன இருக்குது? நீ வேற எந்த முயற்சி பண்ணினாலும் கூட அது சேரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஊழை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இந்த கதையெல்லாம் இந்த சிலப்பதிகார கதை கேள்விப்பட்டீங்க. சிலப்பதிகாரத்துல கோவலன், கண்ணகியின் கணவன் கோவலன், அவன் செய்யாத குற்றத்திற்கு அவனுக்கு மரண தண்டனை கிடைக்கின்றது. அவன் எல்லா பாதகியுடன் வாழ்ந்து எல்லா சொத்துக்கள் எல்லாம் இழந்துட்டான். அப்ப அவர்கிட்ட இதற்கு சிலம்ப பல விலை மதிப்பற்ற அதை விற்று பிழைக்கலாக இந்திய தன்னுடைய நாட்டுல காவிரி பூமட்டில் இருக்க வேண்டாம்ட்டு மதுரைக்கு போறான். மதுரைக்கு போகும்போது பொற்கொல்லனை பார்க்கும்போது அந்த பொற்கொல்லன் ராணியினுடைய சிலம்பை அவன் திருடி இருக்கிறான். அதை இவனை மாற்றி விடுறதுக்காக அவன் அங்க கொண்டு போய் வந்தான் சொல்றான். அப்ப அதுக்கு அதுவும் அப்ப அந்த சமயத்துல நெடுஞ்செழியன், மதுரை மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் ஏதோ மனைவியினுடைய ஏதோ அவருக்கு ஒரு உடல் சின்ன கருத்து வைக்கணும் இருந்தது. மனைவியை மகிழ்விக்கணுங்கிற அந்த ஆசை ஆர்வத்துல கல்வனை கொன்று சிலம்பை வாழ்த்து வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசாரிக்காமலே தண்டனை சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், கண்ணகி போய் சென்று வாதாடி சொல்றா. உடனே
அவருடைய கண்ணகியனுடைய சிலம்பு பாண்டியனுடைய வந்து என்னுடைய சிலம்பு, என்னுடைய சிலம்புக்குள்ள இருக்கிறது மாணிக்கப்பரல் அப்படின்னு அவர் சொல்றா. அவருடைய சிலம்பு முத்துப்பரல் உள்ள இருக்கிற கற்கள் ஒலிக்கிறதுக்காக, சிலம்புங்கிறது ஒலிக்கக்கூடிய ஆபரணம். அவ உடைக்கும் பொழுது அவருடைய அந்த இதுல இருந்து மாணிக்கப்பரல் வந்து திரித்து பாண்டியன் நெடுஞ்செழியன் படுகின்றது. உடனே அவன் பொன்சை கொள்ளன் சொல் கேட்டு இது செஞ்ச யாரோ அரசன் யானைய கல்வன் கடுகை என் ஆயுள் என்னுடைய ஆயுள் தீரட்டுன்னு சொல்லி அந்த இதுலேயே உயிரிழத்தான் வரும். இந்த சிலப்பதிகாரத்தினுடைய இதுவே 3 உண்மைகளை வலியுறுத்துவதற்காக வந்து சொல்வார்கள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். என்ன ஊழ்வினைன்னு சொன்னா, கோவலன் முற்பிறவியில இந்த பொற்கொல்லன் சாவதற்காக காரணமா இருக்கான். பொற்கொல்லனை வந்து ஒரு அரசர்கிட்ட இவன் வந்து எதிரி நாட்டு ஒற்றன்னு சொல்லி அவனை கேள்விப்படுகிறார். அந்த வினை அந்த பொற்கொல்லன் மூலமாக இவன் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டு. இந்த கதையை வந்து அதுல பின்னாடி இது சொல்றதா, இந்த பிதராபதி தெய்வம் சொல்றதா வரும். இன்னொன்னு, அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூட்டாகும். அரசியல்ல தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அறவே தருவே யமனாக வந்து சொல்றது. உரைசால் பத்தினியை உறைந்தோர் ஏற்றுவர். அப்ப பத்தினியை வந்து உலகமே ஏற்கணும். அப்புறம் எதுக்கு போறா, அங்க சேர நாட்டுல சேரன் செங்குட்டுவன் பத்தினிக்கு கண்ணகிக்கு கோயில் கட்டுறான்னு போறோம். அதுல முக்கியமான 3 உண்மைகள்ல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டு அப்படின்னா தேடி வந்து அதை செயல்படுத்துங்கிறது. அதாவது இன்னொரு கதையும் அப்பா எங்களுக்கு சொல்றாரு. ராமனாக அவதரித்த மகாவிஷ்ணு வாலியை மறைந்திருந்து அம்பு எய்து கொன்றதால் அவர் கண்ணனாக அவதரித்த பொழுது கண்ணுக்கு புலப்படாத வேடர்கள் செய்த அம்பினால் இறக்க வேண்டியதாயிற்று. உங்களுக்கு ராமாயண கதை படிச்சவங்களுக்கு தெரியும். சீதையை ராவணன் தூக்கி போடுறான். சீதையை தேடி வர்றாரு. வர்ற வழியில கிஷ்கிந்தைக்கு வர்றாரு. கிஷ்கிந்தையில வந்து அங்க வாலி சுக்ரீவன் 2 சகோதரர்கள். அது வாரர அரசர் வாலிய வாரர அரசர். சுக்ரீவனுக்கு இதுக்கு சுக்ரீவன் வந்து எப்போதும் வாலியிட்ட தோத்து போவான். அந்த சுக்ரீவனுக்கு வந்து என்னட்ட வாலியோட சண்டை செய்து இந்த நாட்டை எனக்கு மீட்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சில இலங்கை சென்று இலங்கையை சில இதுவட்டத்துக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆனா வாலியினுடைய சக்தினா அவனை யார் எதிர்த்து நேரே நின்று போரிட்டாலும் அப்படி போரிடவர்களுடைய பலம் அத்தனையும் அவனுக்கு போயிடும். அவங்களால போரிட முடியாது. அதனால நீங்க வாலியை நேரடியாக கொல்ல முடியாது என்று சுக்ரீவன் சொல்றான். அதனால மறைந்திருந்து மரங்களை 7 மரங்களை குலைத்து அங்கு போய் அவனை வாலியை கொண்டு கொண்டிருக்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் வாலிய அநியாயம்லாம் பண்ணி சொல்றான். அது மறை கதவை சாத்து இந்த கதவை சாத்து. அதனால இந்த கதவை சாத்து. எங்கது வேற வண்டிய ஆகையினால அதனுடைய பலன் கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனும் வேற யாரோ ஒரு விஷம் தோய்ந்த அன்பு வேடர்களால் எழுதப்பட்டு அந்த அன்பு அவருடைய காலில் பட்டு அந்த கால் குறையோடி அதனால வந்தால் அவரால் கூடாது. அவர் கண்ணனாக அவதரித்த பொழுது கண்ணுக்கு புலப்படாத வேடர்கள் எய்த அம்பினால் இறக்க வேண்டியதாயிற்று. இதிலிருந்து கடவுளர்களேயானாலும் வினைப்பயனை ஏற்றே ஆக வேண்டும் என்பது தெளிவாகிறது. ஆனா இங்க இதெல்லாம் சொன்னது அன்னை அவதாரம் வரைக்கும் இருந்தது. வள்ளுவர் அவ்வளவு இதெல்லாம் நல்லதெல்லாம் சொல்லிட்டு வர்றவரு ஊழ்வினை உறுத்து வந்து உறுத்துன்னு சொல்றாரு. ஊழில் பெருவலை ஏவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துன்னு சொல்றாரு. ஆனா அவரே பின்னாடி என்ன சொல்றாருன்னா ஆழ்வினை உடைமையின் முயற்சியை பக்க சொல்லும் போது 2 சொல்றாரு. தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்றாரு. தெய்வம்ங்கிறது அங்க ஊழ விதியை குறிக்குது.
அதனால நடக்கிற முயற்சி செய்தாக்க ஆழ்வினை உடைமைன்னா முயற்சி உடைமைன்னு அர்த்தம். நல்ல முயற்சி செய்யறவங்களுக்கு அவங்களுடைய மெய் வருத்த முயற்சிக்குரிய கூலி கிடைக்கும் சொன்னார். அதுக்கு மேல அதே சுத்தத்திலேயே ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உதற்று போகன்னு சொல்றாரு. சோர்ந்து போகாம உழைவின்றின்னா சோர்ந்து போகாம குறைவில்லாம முயற்சி செய்யறவங்க வந்து விதியையும் வெல்வாங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றது வந்து அந்த விதியை வெல்வதை சொல்றது. ஆனா இங்க அந்த அவதாரம் வரைக்கும் நான் முதலே சொன்னேன். மூன்று வகை பழவினைகள்ல பிராரப்த கர்மங்கிற பழவினை, சஞ்சித கர்மம், ஆகாமே 3 வினையில பழைய நூல்கள் எல்லாமே பழவினையே அனுபவிச்சுதான் காரணம். அதுல இருந்து விடுதலையே கிடையாது, விமோச்சனமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா அன்னை அவதாரம், அரவிந்த அன்னையில அன்னை அவதாரம் வந்த பிறகு அது மாறி போகுது. அன்னை அவதாரம் கர்மத்தை கரைக்கக்கூடியது. அதுதான் இந்த கத்தினுடையது. கர்ம வினை அன்னையின் அருளுங்கிறது. இங்கே அன்பர்களுக்கு தேவையானதை அவர்கள் கேட்காமலே கொடுக்கின்ற தெய்வம் அன்னை. அன்னையை நினைத்த மாத்திரத்திலேயே அன்பர்களிடத்தில் அவர்களுடைய அருள் செயல்பட ஆரம்பிக்கின்றது. அன்னையை பற்றி தெரிஞ்சுட்டு அன்னையானாலே அருள் செயல்படுகிறது. அன்பர்கள் வெளியிடாத விருப்பங்களையும் அன்னை பூர்த்தி செய்து வைக்கின்றார். அன்பர்கள் தம் பிரச்சனைகள் தீர வேண்டும், தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டவுடன் அன்னையின் அருள் அவற்றை தீர்த்து வைப்பதோடு அவை மீண்டும் தோன்ற இயலாதவாறு அவற்றின் மூல வேர்களை அழித்தும் விடுகின்றது. இந்த பிரச்சனையின் மூலத்துக்கே அன்னை போகும். அது அன்னையின் அருளுக்குரிய தனித்தன்மையாகும். துறவிகள், தவசிகள் போன்றவர்களை அணுகி கர்மவினையினால் வந்த நோய் துன்பங்களை விலக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு கர்மவினையினால் வந்தவற்றை போக்க முடியாது, அதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பார்கள் அவர்கள். ஆனால் அன்னையின் அருள் கர்மவினையினால் வந்த துன்பங்களையும் எளிதில் விலக்கிக்கும். வாழ்க்கையில் சிறப்பு பெறுவதற்கு பெருந்தடையாக இருப்பது கர்மவினையே. இது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். என்னை சுற்றி இருக்கவங்க, என்னுடைய அத்தை பையன், அவன் வந்து நல்ல பாலிடெக்னிக்ல நல்ல ஸ்பெஷல் கோர்ஸ் எடுத்து படிச்சான். அவன் படிக்கும் போதே அங்க படிச்சு நல்ல கம்பெனில அவனுக்கு வேலை கிடைச்சது. ஆனா அவனுடைய குணம் சரியில்லாம அந்த வேலையை விட்டான். அவனுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து அவருடைய மனைவி, இவன் வந்து பாலிடெக்னிக் படிச்சு இன்ஜினியரிங் வேலை செஞ்சவன். அந்த காலேஜில் அப்போ எம்எஸ்சி படிச்சு வேலை செஞ்சுட்டு. ஆனா அங்கேயும் மனைவியோட மன கருத்துக்கள் வேற்றுமைகள் சண்டை போட்டே இருப்பான். ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஆனா முற்றிலுமாக சண்டை போட்டு பிரிஞ்சுட்டான். இப்ப அவன் வந்து ஒரு கிராமத்துல அந்த இவன் வேலை செஞ்சுருக்க வேண்டாம், இது நல்ல ப்ரொஃபஸர் அளவுக்கு அது வேலை செஞ்சு சேராச்சு. இப்ப இன்னைக்கு அந்த அவனுடைய பொண்ணும் திருமணம்லாம் ஆகி இப்ப அமெரிக்காவில் இருக்குது. அவன் மனைவியும் அப்ப அது மறுமணம் பண்ணதுல அது அவங்க அந்த பொண்ணுடைய ஒரு கிராமத்துல அநாத மாதிரி இங்க அவங்க தங்கை இங்க இருக்கிறாங்க, இங்க வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. திரும்பிட்டு எதையோ பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இப்ப அந்த விதியினுடைய வலிமையை. அதே மாதிரி என்னுடைய இன்னொரு நண்பர், அவருடைய தங்கைகள் அத்தனை தம்பியை படிக்க வச்சாரு, தங்கைகளை திருமணம் செய்து கொடுத்தாரு. இருந்தாலும் நல்ல பொண்ணுகளை படிக்க வச்சு இது பண்ணாரு. நல்ல படிச்சு மேலைக்கு வர வேண்டிய ஒரு பொண்ணு வேற ஏதாவது 3 பொண்ணுல மிக கெட்டிக்கார பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மற்ற 2 பொண்ணுல இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுல ஒரு பொண்ணு புதுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாலும் கஷ்டப்பட்டே இருக்கிறாரு. அதுவும் அந்த அன்னையை ஃபுல்லா அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல, தெரியல. அன்னைக்கு அதனால அன்னையை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விதி வேலை செய்யறத பார்க்க முடியுது. இந்த கர்ம வினையை அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனா வாழ்க்கையை சிறப்பு பெறுவதற்கு பெருந்தடையாக இருப்பது கர்ம வினையே. ஆனா அன்னைகிட்ட வந்து ஒரு அன்னை தெய்வத்தின்
அவதாரம் என்று உணர்ந்து அன்னையை ஏற்றுக்கொண்ட அன்பர்களின் கர்ம வினைகள் முற்றிலுமாக அழிந்து போகின்றன. அன்னையை ஏற்றுக்கொண்ட 12 மாதங்களுக்குள் அன்பர்களின் செல்வமும் சமூக அந்தஸ்தும் இருமடங்காக பெருகிவிடுகின்றன. அது அன்னையை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு அன்பரின் வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற முன்னேற்றமாகும். என்னுடைய மனைவியுடைய சொந்த வாழ்க்கையில உள்ள பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அன்னைகிட்ட வர்றதுக்கு முந்தி அப்பவே நான் ஆன்மீகத்துல இருந்தேன், வேற தியானங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா, என்னுடைய மனைவி, நான் பேராசிரியராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னுடைய மனைவிக்கு இப்ப பள்ளியில தலைமை ஆசிரியர் இருந்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில தலைமை ஆசிரியர் பதவி விட்டு கீழே இறங்குறாங்க. 6 ஆண்டுகள் சம்பளமே வரல. அந்த நேரத்துலதான் என்னுடைய மகன்களை படிச்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த சமயத்துல எனக்கு இதுல பேராசிரியர் பதவி கிடைச்சு ஆந்திராவில் ஹைதராபாத்ல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய பெரிய பையன் கேரளாவில் எம்சிஏ படிச்சுட்டு இருந்தான். சின்ன பையன் சென்னையில இங்க பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் இருந்தது. என்னுடைய அங்க பெரியவனுக்கு நான் தான் பணம் கொடுத்துருந்தது. இங்கே ஒரு குடும்பம் அதுல ஹைதராபாத்ல நான் சமைச்சு சரி பார்த்துருந்தேன்னா, என்னுடைய ஊர் அப்பெல்லாம் பேராசிரியருக்குலாம் சம்பளம் ரொம்ப குறைச்சேன், இருக்கிற மாதிரி இல்லை. அந்த இதுல ஒரு சம்பளத்துல நான் இது 3 பேர் குடும்பத்தை செய்ய வேண்டியதான். நான் அந்த 3 ஆண்டுகள் அங்க பேராசிரியர் விட்டு வரும்போது அங்க அது சம்பளத்துல இருந்து வர்றது சோர்ஸ் டிடக்ஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லி இன்கம் டாக்ஸை இப்ப எல்லாம் இங்க பென்ஷன்லயே கழிச்சுட்டு தான் கொடுக்குறாங்க. அப்ப நான் அங்க பேராசிரியராகவும் சிண்டிகேட் மெம்பராகவும் இருந்ததுனால இன்கம் டாக்ஸை கழிக்காம விட்டாங்க. நீங்க இன்கம் டாக்ஸ் உள்ள கட்டினீங்கன்னா தான், சோர்ஸ் டேக்ஸ் கட்டினாதான் உங்களை நாங்கள் ரிலீவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க அப்பாட்ட எனக்கு ஆராய்ச்சி மாணவராக இருந்தவர், அவருக்கு 7,000 ரூபாய் அவருக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தாரு. எல்லாத்தையும் கட்டிட்டு தான் வந்தேன். நான் அதுக்கு முன்னையே ஆன்மீகத்துல இருந்தேன். அங்கேயும் ஒரு பிராமண பெரியவரோட தொடர்புல காயத்ரி மந்திரம் எல்லாம் கட்டிட்டு தியானம் எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா அங்கிருந்து 1950 வயசுல 1990 நான் இங்க வந்தேன். வந்த பிறகுதான் நான் அன்னைகிட்ட வந்தேன். அன்னைகிட்ட வந்த உடனேயே நிலைமை மாறி போச்சு. என்னுடைய மனைவிக்கு 6 வருஷம் சம்பளம் இல்லாம இருந்தாங்க. கோர்ட்ல கேஸ் நடந்தது. இங்க கீழ் கோர்ட்ல சப்போர்ட் நடந்து அவங்களுக்கு தலைமை ஆசிரியராக கீழே இறக்குறது தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா பள்ளி நிர்வாகம் அவங்க மேல ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணிச்சு. அது ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சிவில் கேஸ் எல்லாம் இப்படி எடுத்துட்டு இருக்கு. இந்த அன்னைகிட்ட வந்த உடனேயே அங்க கேஸ் நடந்துருக்கும்போது நாங்க ஒரு சம்பளம் வராம இருக்கும் செய்தி சொன்னதை வச்சுட்டு அந்த ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் இந்த தலைமை ஆசிரியரை இறக்குறது சரியா என்னங்கிறது வேற விஷயம் இருக்குது. 6 வருஷம் வேலை வாங்கிட்டு சம்பளம் படாமல் சொல்லிட்டு அதுக்கு போஸ்ட் இல்லைங்கிறதுனால செஞ்சாங்க. இந்த பிஜி போஸ்ட் உடனேயே இதுக்கு இந்த பிஜி போஸ்ட் கிரியேட் பண்ணி 15 நாட்களுக்குள்ள சம்பளம் போடணும், இல்லைன்னா இந்த கோர்ட்டை அவமதித்து தான் தருவேன்னு சொன்னாங்க. சென்னையில இருந்து டைரக்டர் ஆஃபீஸ்ல இருந்து டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கிளார்க்கு இந்த ஆர்டரோட போட்டு கொடுத்தாங்க அந்த பழைய சம்பளங்கள் எல்லாம். அப்புறம் இவங்கள மேனேஜ்மெண்ட்டும் சமாதானத்துக்கு அந்த ஹெச்எம் சம்பளத்தை கேட்கறதேன்னு ஒத்துக்கு காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் ஹைகோர்ட்ல கொடுத்து மீண்டும் தலைமை ஆசிரியர் வைத்து அப்படியே அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் தலைமை ஆசிரியர் இருந்து பணி வந்து அப்புறம் ஓய்வு பெற்றாங்க. இதான் அன்னைகிட்ட வந்த உடனே நடந்தது. இது அன்னை நகல் செயல். அதான் அன்னையை என்ன கர்மத்தினால நடந்து சம்பளம் எல்லாம் போச்சுன்னு தெரியாது. போன வினையை பத்தி நமக்கு தெரியாது போறது. ஆனா அந்த இது அப்படியே மாறி போச்சு. அன்பர்களின் கர்ம வினைகள் முற்றிலுமாக அழிந்து போகின்றன. அன்னையை ஏற்றுக்கொண்ட 12 மாதங்களுக்குள் அன்பர்களின் செல்வமும் சமூக அந்தஸ்தும் இருமடங்காகி பெறுகின்றன. அது அன்னையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு அன்பரின் வாழ்க்கையிலும். நாங்க 2 பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போது சம்பளம் எல்லாம் அப்ப குறைச்சது. இப்ப நாங்க பென்ஷன் பல மடங்கு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம். என்னுடைய மகன்கள் எல்லாரும் அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். 2 பேரும் அமெரிக்காவில் இருக்காங்க. பல மடங்கு இருக்குது. அது அன்னை அருள் செய்கிறதா. கர்ம வினையை அன்னை அருள் விலக்கி விட்டதற்கு ஒரு உண்மையான நிகழ்ச்சின்னா அதுக்கு அது மேல நிகழ்ச்சி அப்பா என்ன சொல்றாங்க,
ஒரு அரசாங்க அதிகாரி நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். பொறாமை காரணமாக அவர் மீது லட்சம் ரூபாய்க்கு மோசடி வழக்கு ஒன்றை போட்டுவிட்டார் அரசியல் செல்வாக்குள்ள ஒருவர். அது பொய் வழக்குதான் என்றாலும் அதிகாரிக்கு நியாயம் கிடைக்க வழியில்லை. தண்டனையை அனுபவிக்க வேண்டிய கட்டம் வெகு தூரத்தில் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. அதிகாரிக்கு இதிலிருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள மாட்டாமோ என்ற தவிப்பு ஒரு நாடி ஜோதிடரை அணுகி தன் கிரகநிலையை அறிந்து கொள்ள விரும்பினார். ஜோதிடர், நீங்கள் சென்ற பிறவியில் உங்கள் முதலாளியை மோசம் செய்தீர்கள். அந்த வினையால் விளைந்ததுதான் இந்த மோசடி வழக்கு. நீங்கள் இதில் தப்புவது கடினம் என்று கூடாக போட்டுவிட்டார். அதை கேட்ட பிறகு கொஞ்ச நஞ்சம் இருந்த நம்பிக்கைகளும் முழுவதுமாக எழுந்துவிட்டார் அதிகாரி. அவருடைய நெருங்கிய நண்பர் உறவினர் ஒருவர் அவர் பொய் வழக்கிலிருந்து மீள வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு ஆசிரமத்திற்கு 3 ரூபாய்களை காணிக்கையாக அனுப்பி பிரசாதத்தை பெற்று அதை அதிகாரியிடம் சேர்ப்பித்தார். அதிகாரியின் மீது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் 9 ஒவ்வொன்றும் கடுமையான தண்டனைக்கு உரியதாகும். அவர் பிரசாதத்தை பெற்றுக் கொண்ட 14ஆம் நாள் 9 குற்றங்களிலிருந்தும் அந்த அதிகாரி சம்பந்தப்படவில்லை என்ற தீர்ப்பு அளித்து அவரை விடுதலை செய்து விட்டார்கள் என்ற செய்தி தந்தியின் மூலமாக கிடைத்தது. அதான் அன்னையினுடைய அருள் செயல்பட்டது. அன்னையின் அருளுக்கு பத்திரமான உடனேயே நண்பர்களின் கர்ம வினைகள் முழுவதும் விலகி போகின்றன. அதான் முக்கியம். அது வரைக்கும் அன்னைங்கிற அவதாரம் வந்த வரைக்கும் இருந்தது பழவினையை அனுபவிச்சுதான் ஆகும். அது அன்னையினுடைய அவதாரம் செயல்படும் பொழுது அந்த அவதாரத்தோடு தொடர்பு கொண்ட உடனேயே கர்ம வினைகள் விலகுகின்றன. ஏற்றுக்கொண்டது. அவை அவை பிறவியில் செய்த வினையானாலும், பிறவியில் செய்த வினைங்கிறது நான் சொன்ன சஞ்சித கர்மங்கிறது. நம்ம பிறந்து நம்ம உயிரோடு இருக்கிற போது செய்தது. முற்பிறவியில் செய்த வினையானாலும் அவை இருந்த இடம் தெரியாமல் கருந்து கொண்டிருந்தன. வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு தடைகள் தான் காரணமாக இருக்கின்றன. அத்துறைகள் இருப்பதற்கு காரணம் கர்ம வினைகளே. வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறணும்னு நினைக்கிறோம், ஆனா நிறைய பேரால முன்னேற முடியல. அதுக்கு காரணம் கர்ம வினைதான். அன்னையை ஏற்றுக்கொண்ட அன்பர்களுக்கு தடையற்ற வளர்ச்சி ஏற்படுவது திண்ணம். அது அவர்களிடம் இருந்த கர்ம வினையை அன்னை அழித்து விட்டார் என்பது காரணம். அன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் வளர்ச்சி இருந்தது காரணம் அன்னை அழித்து விட்டார் காரணம். ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒருவரும் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் தன்னை அமைச்சராக நிற்க வேண்டும் என்று கேட்டு தன் கட்சிக்கு விண்ணப்பம் கொண்டார். அனுமதி கிடைக்கவில்லை. அதனால் ஏமாற்றமும் வேதனையும் அடைந்த அவர் அன்னையிடம் முறையிட்டுக் கொண்டார். அதற்கு பிறகு சில நாட்களுக்குள் வேறொரு மாநிலத்தில் உள்ள பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிட்டியது. தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதோடு அவர் மத்திய அரசில் ஒரு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். சீட்டே கிடைக்கல என்றவருக்கு வேறொரு மாநிலத்தில் கிடைச்சு ஜெயிச்சு அவர் மத்திய அமைச்சராகவும் மூடிக்கொண்டு விட்ட அவருடைய எதிர்கால கதவு அவர் அன்னையிடம் பார்த்து கொண்டதும் படீரென திறந்து கொண்டதோடு அவரே எதிர்பார்க்காத வகைகளில் அவரை அமைச்சராகி உயர்த்திவிட்டது அன்னையின் அருள். அதான் அன்னையின் அருள் செயல்படுகிறார். அன்னையை சரணடைந்தவர்கள் வாழ்க்கை இருமடங்காக வளர்ந்து சிறக்கின்றது என்பதற்கு இன்னொரு அனுபவம் உதாரணமாக அமைகின்றது. அவர் அன்னையின் பக்தர், தொழிலதிபர். அவருடைய தொழில் வளர்ச்சிக்கு 2 லட்சம் ரூபாய் உடனடியாக தேவை இருந்தது. வங்கியில் கடனுக்கு விண்ணப்பித்தார். உங்களின் தொழிலுக்கு அத்தனை பெரிய தொகை கிடைக்காது என்று அவருடைய விவரம் புரிந்த அன்பர்கள் அவரை குழப்பினார்கள். ஆனால் அவர் குழம்பவில்லை. நான் விரும்பிய தொகையை அன்னையின் அருள் பெற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு பதிலளித்தார். அவர் நம்பிக்கையை எதிர்பார்த்ததை விட அவருக்கு அதிகமாக பெற்றுத் தந்தது. வங்கியில் 2 லட்சம் ரூபாய் தான் கடனாக கேட்டார். ஆனால் வங்கியோ அவருடைய தொழிலின் சிறந்த எதிர்காலம் இருக்கிறது என்று தீர்மானித்து அவருக்கு 4 லட்சம் ரூபாயை கடனாக அளிக்க முடிந்தது. இதுதான் அன்னை. ஒரு அன்னை பக்தர்களால அவர் எதிர்பார்த்ததை விட அது கிடைச்சது. இது மாதிரி நிறைய அப்பா உதாரணம் இருப்பார் அவர் கற்று. இவ்வாறு இருமடங்காக நன்மைகளை கிடைக்கின்ற பொழுது முற்பிறவிகளில் செய்த கர்ம வினைகள் யாவும் விலகிவிட்டன என்பதை உணர வேண்டும். நம்ம அன்னைட்ட வந்த பிறகு போயிட்டு வேறு வகை உலகியல் நடைமுறையில் பார்த்தால் இந்த வகையிலான வளர்ச்சி லட்சத்திலோ கோடியிலோ ஒருவருக்குத்தான் ஏற்படும். சாதாரணமா அன்னைகிட்ட வராம சாதாரண மனிதர்களா இருந்தா
யாரோ லட்சத்துல ஒருத்தர் கோடியில ஒருத்தர் தான் உயிர் வளருவாங்க. அதுக்கு 2 உதாரணம் சொல்றாரு. 12 வயதில் கிழிந்த கால் சட்டையுடன் சென்னைக்கு வந்த ஒரு அனாதை சிறுவன் தன் 40வது வயதில் 12 கோடி ரூபாய் வருமானம் உள்ள சொத்துக்கு அதிபதியானான். அதேபோல் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு கொடி பிடித்து கோஷம் போட்ட ஒருவர் அவருடைய கட்சியின் அகில இந்திய தலைவராக இருந்தார். காமராஜர். காமராஜரை நேரு அவர் ஜவஹர்லால் நேரு இந்த தலைவராக ஆக்கினார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தவறாக இருந்தார். அவர் தான் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார். அதற்கு பிறகு அவர் இறந்த பிறகு இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். அதே நேரு சுதந்திர போராட்டம் நடந்துகின்ற காலத்துல சென்னைக்கு வந்திருந்தாராம். சென்னையில சத்தியமூர்த்தின்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்தார். இந்த சத்தியமூர்த்தியுடைய சிஷ்யர் தான் காமராஜ். நேரு நான் சொல்றது சுதந்திரம்லாம் வர்றது பல ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் உள்ள நேரு உள்ள சுதந்திர போராட்டம் தான் தூங்கிட்டு இருந்தாராம். ஒரு வெளியில திண்ணையில காமராஜ் தூங்கிட்டு இருந்தாராம். காமராஜ் புரட்டை விட்டு தூங்குவாராம். அது புரட்டை இருந்து யார் தூக்கத்துல தொந்தரப்பட்டது அப்படின்னு நேரு சொன்னாருன்னு சொல்லுவார். அதே நேரு இவரை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியை கொடுத்தார். அதான் இது லட்சத்திலோ ஒரு கோடியிலோ நடக்கிறது சாதாரணம். இந்த எக்ஸாம்பிள் இல்ல. லட்சத்திலோ கோடியிலோ ஒருவர் மட்டும் பெறக்கூடிய இத்தகைய உயர்வினை அன்னையை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய அருளுக்கு பாத்திரமான ஒவ்வொருவரும் பெறலாம். அன்னையை ஏற்றுட்ட இத்தனை பேருக்கு அது கிடைக்கும். ஒரு கட்சியில் சாதாரண தொண்டராக இருந்த ஒருவரும் ஒரு முறை அன்னையை தரிசிப்பதற்காக பாண்டிச்சேரிக்கு வந்தார். அவருக்கு அன்னையிடம் பக்தி இருந்த அளவுக்கு பணம் இல்லை. அந்த காலத்தில் 2 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய வசதிகளற்ற ஒரு விடுதியில் அறையில் தான் அவரால் தங்க முடிந்தது. அன்னையை தரிசித்த பிறகு அவருடைய நிலையில் மாற்றமும் ஏற்றமும் ஏற்பட தொடங்கிவிட்டன. ஒரு 10 ஆண்டுகளுக்குள் அவர் பாராளுமன்ற உறுப்பினரானார். மத்திய அமைச்சராகவும் மாநில முதலமைச்சராகவும் உயர்ந்தார். இவரை போலவே வாழ்க்கையின் உச்சிக்கு உயர்ந்தவர் ஒரு வியாபாரி. 7 கோடி ரூபாய் அந்த அளவில் வியாபாரம் செய்து வந்த அந்த வியாபாரி அன்னையை பூர்ணமாக ஏற்றுக்கொண்ட பிறகு 3 ஆண்டுகளில் 140 கோடி ரூபாய் அளவுக்கு அவருடைய வியாபாரம் பெருகி விட்டது. சரி, அன்னையை ஏற்றுக்கொள்றதுன்னா எப்படி? அது அன்னையை கும்பிடுறவங்களுக்கு எல்லாம் இது நடக்குதா? சில பேருக்கு நடக்காம போகுது. இதுக்குரிய முறையை போய் சொல்ல போற. அதான் முக்கியம். அன்னையை சரியாக ஏற்றுக்கொள்றதுன்னா அன்னையை ஏற்றுக்கொண்டு அதில் அன்னையை ஏற்றுக்கொள்வதற்குரிய நிபந்தனைகளே நம்ம பூர்த்தி ஆகும். அது என்னன்னு சொல்ற. அன்னையை ஏற்றுக்கொள்வது என்று சொல்ல வேண்டும். ஆசனம், பிராணாயாமம், மந்திரம், பூஜை போன்றவற்றை செய்ய வேண்டுமா? இதெல்லாம் பழைய மரபுல பூஜை செய்யணும், கோயிலுக்கு போகணும், அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். இது பழசு. தேவையில்லை என்று கூறுகின்றார் அன்னை. அதுல வேற முக்கியமானது இருக்கு. கஷ்டமான 2 விஷயம். மன தூய்மையும் உண்மையான ஈடுபாடும் தேவை. மனத்தினுடைய சுத்தம் இருக்கணும். உண்மையான அன்பு, எதிர்பார்க்காத அன்பு, சின்சியரிட்டி, உண்மை, நேர்மை இருக்கணும். மன தூய்மையோடு உண்மையான ஈடுபாடும் கொள்ளும் பொழுது அன்னையின் அருள் செயல்பட்டு அரிய பெரிய கொடைகளை வழங்குகின்றது. இதுதான் நம்ம செய்ய வேண்டும். மன தூய்மைன்னு நம்மகிட்ட இருக்கிற கவனிச்சு அன்னைகிட்ட வந்த பிறகு நமக்கு நடக்கல, அருள் நடக்கலைன்னு சொன்னாக்க நம்மகிட்ட ஏதோ வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த வீக்னஸை கண்டுபிடிச்சு அவற்றை விலக்கிக் கொள்ள. மன தூய்மையோடு உண்மையான ஈடுபாடும் கொள்ளும் பொழுது அன்னையின் அருள் செயல்பட்டு அரிய பெரிய கொடைகளை வழங்குகிறது. போக்க முடியாத கர்ம வினைகளையும் பிராயச்சித்தத்தால் மட்டுமே தவிர்க்கக்கூடிய பழவினைகளையும் கூட அன்னையின் அருள் அழித்துவிடும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது இதுதான். இதுவரை செய்த தவறுகளை இனி செய்வதில்லை என்று உறுதிப்பாடும் அதனை பின்பற்றுவதும் அப்படின்னு நம்ம செய்யணும். ஒண்ணு மன தூய்மை இருக்கணும், உண்மையான ஈடுபாடு இருக்கணும். அப்புறம் பழவினை பத்தி சொன்னோம்.
ரெண்டாவது சஞ்சீதமா நாம் இப்ப செய்யற தவறுகள் பத்தி சொன்னோம். அதுவும் நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் நம்மளை பாதிச்சுட்டு தான் இருக்கு. அதை விடுறது ஒரு நம்ம அறியாம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இதுவரைக்கும் செஞ்சிருந்த தவறுகளை இனி செய்யறது இல்லைன்னு முடிவெடுத்து பின்பற்றணும். அதான் முக்கியமானது. இதுவரை செய்த தவறுகளை இனி செய்வதில்லை என்ற உறுதிப்பாடும் அதனை பின்பற்றணும். அவ்வாறு நாம் நம்மை தூளுரித்துக் கொண்டதும் அன்னையின் அருள் நாம் செய்த தவறுகளையும் அதனால் விளையக்கூடிய தீய பயன்களையும் அழித்து விடுகிறது. அதனால பழமனை மட்டுமில்லை, இந்த பிறவியில நம்ம செஞ்ச தவறுகளையும் நாம் இனிமே நான் அந்த தப்பு செய்யறதில்லை. அது ரொம்ப முக்கியம். அன்னைகிட்ட நம்மகிட்ட இது நிறைய இதுல அப்பா எழுதிருக்கிறாரு. அன்னைகிட்ட வந்த பிறகும் பிரார்த்தனைகள் பலிக்கல இல்லைன்னு சொன்னா நம்மகிட்ட ஏதோ வீக்னஸ் இருக்குது. அதை யோசிச்சு கண்டுபிடிக்கணும். நமக்கு இருக்க வீக்னஸ் கண்டுபிடிக்கணும். அந்த வீக்னஸ்ல நம்ம மாற்றி ஆகணும். தவறுகளை இனிமே செய்யாம. சில சமயங்களில் சாபத்திலிருந்து விமோசனம் அடைந்த பலரின் கதைகளை நாம் புராணங்களின் வாயிலாக அறிகின்றோம். அந்த கதைகளில் விமோசனம் அளிப்பவர்கள் சில நிபந்தனையை வழிப்பதோடும் இந்த நிலையில் இந்த காலகட்டத்தில் சாபம் நீங்கும் என்பது போல் இருக்கும். அந்த நிபந்தனைகள் அகலிகைக்கு ஏற்பட்ட சாபம் ராமன் அவதித்த பிறகு அவர் பாதம் கல்லாகச் சமைந்த அவன் மீது தீண்டும் பொழுது விலகும். அகலிகை கௌதம முனிவருடைய மனைவி ஞாபகம் வந்து அவர் இந்திரன் பண்ணி இருந்தப்ப சாபம் கிடைச்சு அவரை கல்லாக்கிட்டாரு. சாபம் எப்ப விலகும்னு கேட்டாங்க. அவரு ஞான திருஷ்டியில பார்த்து மகாவிஷ்ணு வந்து அடுத்தது ராமாவதாரத்துல வந்து காட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒண்ணு அவருடைய கார் ஒன்று படும்போது இந்த மாதிரி நிபந்தனை இந்த காலக்கெடு வைத்து அளித்த சாப விமோசனத்திருந்தார்கள். ஆனால் அன்னையின் அருளை பெறுவதற்கு இந்த காலக்கெடு எல்லாம் தேவையில்லை. எந்த கணத்தில் அன்னையின் அருள் அன்பரின் மீது பற்றுகின்றதோ அந்த கணமே அவரை பற்றி கொண்டிருந்த தீமை விழுந்து விடுகின்றது. சொன்னேன் இல்லையா, அன்னைகிட்ட வந்த உடனேயே 6 வருஷம் சம்பளம் இல்லாம இருந்தது, சம்பளம் வந்ததுன்னு சொன்னாங்க. அதான் இத்தகைய அன்னையின் மகத்தான அருளை பெறுவது சுலபம் என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டோம். மீண்டும் மீண்டும் அதை நினைவு கூற வேண்டும். ஆனால் அதற்கு என்ன மனப்பூர்வமான வழிபாடு வேண்டும். அன்னையிடம் உடன்போடு கூடிய இழப்பாடும் வேண்டியவை. மன தூய்மை வேண்டும். இதை மறந்துடக்கூடாது. உண்மையான ஈடுபாடு வேணும். அப்புறம் நம்ம இதுவரை செய்த தவறுகளை வந்து திருத்திக் கொள்ள வேண்டும், செய்யக்கூடாது. பிரச்சனைகள் தோன்றுவதற்கு கர்மவினையே காரணம் எனவும் கர்மவினையை அன்னையின் அருள் கிடைக்கும் எனவும் கூறினோம். என்ன அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை மறுபடியும் விளக்குவோம். அன்னையை பெறது நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாரு. முதலாவதாக பிரச்சனை தீர வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனை செய்த பின்பும் அது விலகாமல் இருந்தால் அடுத்து செய்ய வேண்டியது பிரச்சனை எப்படி படிப்படியாக வளர்ந்து இப்போதுள்ள நிலை அடைந்துள்ளதோ அதை அன்னையிடம் முறையாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அவ்வாறு பிரச்சனை தோன்ற வரலாற்றை உண்மையாக எடுத்துச் சொல்லும் போது அன்னையின் அருள் ஆத்மாவை சூழ்ந்து நிற்கும் கர்மவினையின் மீது விழுகின்றது. அந்த சந்திப்பே நமக்கு கர்மவினையில் இருந்து கிடைக்கும் விடுதலையாக அமைகின்றது. உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்து கூட 3 நாள் பிரார்த்தனை, இடையராத பிரார்த்தனை செய்ய சொல்லி அன்னையின் அருள்ங்கிற கட்டுரைக்கு புதிய இது அருளமதத்தினுடைய புது பதிப்புல அந்த கட்டுரை 3 நாள். அது அப்ப அதில் சொல்றது இதுதான். முதல்ல வந்து இந்த பிரச்சனையின் வரலாற்றை ஒரு கடிதமாக எழுதி அன்னையிடம் வைக்க வேண்டும். அன்னையிடம் வைத்த பிறகு அந்த 3 நாள் இடையராத பிரார்த்தனைக்கு 15 நாள் ப்ரிப்பேர் பண்ணணும். முதல் நாள் 1/2 மணி நேரம் அந்த பிரச்சனையை சொல்லணும். அடுத்த நாள் 1 மணி நேரம் சொல்லணும். அப்புறம் 1.5 மணி நேரம். இப்படி கொஞ்சமா நேரத்தை கூட்டி கொண்டு வந்து 1/2 நாள் 15 நாள்ல 1/2 நாள் ஆகும். அதற்கு பிறகு 3 நாள் 12 மணி நேரம் 8லேருந்து 8, 9க்கு 9 வச்சுட்டு மற்ற வேலைகள் சிறு வேலைகளை செய்யலாம். அப்ப நிச்சயமாக அப்ப அந்த கட்டுரையில் 3 நாள் பிரார்த்தனை செய்து நாம் தீராத பிரச்சனைகளால் கண்டதில்லை. அது ஏன் எப்படி அந்த இது அந்த அன்னைங்கிறவங்க யாரு? அன்னை பராசக்தியின் அவதாரம். அந்த அன்னையின் அருளை அழைக்கிறோம். நம்ம எந்த அளவு தீவிரத்தோடு அழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அருள் செயல்படும்.
இந்த சக்தி செயல்படணும். இந்த அன்னைங்கிறது பிரபஞ்சத்தை இயக்குகிற பராசக்தி என்று அர்த்தம். அந்த சக்தியை அந்த சக்தியை நாம் அழைக்கும் தீவிரத்தின் அளவு அன்னையை விரைந்து செயல்படும். அதுதான் அதனால நிச்சயமாக நடக்கும். ஒரு கர்மத்தை போக்க வேண்டுமானால் அதை போக்குவதற்கான மாற்று கர்மங்கள் உண்டு. அதே சொல்றாரு. நல்லது அதை விளக்கக்கூடிய நல்ல காரியங்களை செய்யறத அதை அழைத்தல் ஒன்று, அன்னை பிரார்த்தனை செய்தல், நம்மிடம் குறையில்லாமல் பார்த்துக் கொள்ளுதல், தூய்மையாக இருத்தல், நாம் செய்கின்ற தவறுகளை திருப்பி செய்யாமல் இருத்தல், இதெல்லாம் எல்லாமே மாற்று கர்மங்கள் உண்டு. அழுக்கு என்பது ஒரு கர்மமாகும் பொழுது அதை போக்குவதற்கான துப்புரவு மாற்று கர்மமாகும். சுத்தம் இல்லாம இருந்தா அது சுத்தம் பண்றதுங்கிறது பொறுத்தது கர்மமாகின்றது. இதை போன்று கர்மத்தை துலக்குவதற்கான மாற்று கர்மங்களை செய்வதற்கு சூழ்நிலைகளை அன்னையின் அருளே உருவாக்கி கொடுத்து நம்மை வழிநடத்தும் மாற்று கர்மங்களை செய்ய வேண்டிய அன்பருக்கு தெரியாமலேயே அந்த அற்புதத்தை நிகழ்த்துகின்றது அன்னையின் அருள். அன்னை உருவாக்கி தரும் சூழ்நிலை மட்டும் புரிந்து கொண்டு அன்பர் செயல்பட்டால் மாற்று கர்மங்கள் அன்னை அருளே முன்னின்று நிகழ்த்துகின்றது. அன்பர் புரிந்து கொள்ள வேண்டியதும் புரிந்த வழியே செயல்படுவதும் தான் முக்கியம். அதாவது என்ன மாற்று கர்மம் செய்யணுங்கிறத அன்னையே வழிகாட்டுவாங்க. கர்மம்னா செயல்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல திருன்னா செய்யுங்கிற வர்புக்கு இணையான வர்பு. அதுலேருந்து வர்றத கர்மங்கிற வார்த்தை, கர்மா அப்படிங்கிற வார்த்தை. அதனால நம்ம என்ன செய்யுங்க, மாற்று கர்மங்கிறது நல்ல காரியங்கள், நம்மால முடிந்த நல்ல காரியங்கள். அது செய்யறதுக்கு ஒரு வழியை அன்னையே உருவாக்கும். அதை புரிந்து கொண்டு நம்ம செய்ய வேண்டும். அப்படி மாற்று கர்மங்களை அன்னையின் அருளே முன்னின்று நிகழ்த்துகின்றது. அன்பர் புரிந்து கொண்டு வேண்டியதும் புரிந்த வழியே செயல்படுவதும் தான் முக்கியம். அதனால் அன்னையின் அருள் தடையின்றி செயல்பட்டு ஊழ்வினைகளை களைந்து உயரி வழங்கும். இதுல உச்சகட்டம் அன்னையின் அருள் கர்மத்தை விளக்குறதுல சொத்தை சம்பாதிக்கிறது, வேலை இல்லாம இருக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, இது மாதிரி இதெல்லாம் மாறுறது, கஷ்டப்படுறதுன்னு சொல்றதெல்லாம் சொன்னோம். அந்த கர்மம் சாதாரண. அந்த உச்சகட்டம் உயிராபத்து. அந்த உயிராபத்து வரக்கூடியதையே ஜோதிடப்படியான அதையே மாற்றக்கூடியது அன்னையின். ஜோதிட கணக்குப்படி ஆயுள் முடியப் போகின்றது என்ற நிலையில் அன்னையில் அணுகிய அன்பர்கள் பலர் விதிக்கு விதி செய்தது மாரகம் என்ற மரண காலக்கெடுவை கடந்து நீண்ட காலம் வாழ்வதற்கும் பல சான்றுகள் உண்டு. நிறைய எழுதினார். அன்னையின் அருளுக்கு ஜோதிடத்தை பொய்யாக்கி மரணத்தை துரத்தும் ஆற்றல் உண்டு. சொல்லியிருக்கிற நம்ம அன்னை அன்பர் டாக்டர் 3 முறை ஆபத்து 3 முறையும் அன்னை காப்பாற்றினார். பல முறை 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஆக்சிடென்ட் ஆகி கோமாவுக்கே போனார். 15 வருஷம் இருக்கிறார். பெங்களூர். அப்பதான் அவங்க அந்த டாக்டர் மனைவி டாக்டர், அவருடைய அக்கா தான் இங்க அன்னை என்பர் இங்க வர்றவங்க. அவங்க டாக்டர், அவங்க வெளிநாட்டுல இருந்து பேஸ் பண்ணி சொல்றாங்க. அவர் சொல்லும் போது எங்களுக்கு திணறுது. அப்ப என்ன அர்த்தம்னா அது அவ்வளவு சீரியஸா இருக்கிறாருன்னு. நாம 3வது நம்ம நெருக்கிய உறவினர்களுக்கு நம்ம பிரார்த்தனை செய்யலாம். இங்கேயே சொல்ற நம்ம வர்ற அன்பர்களுக்கு சொல்லி அன்பர்களுக்காக நம்ம பிரார்த்தனை லிஸ்ட் நான் படித்தேன் தெரியும். அப்படி இல்லாம வெளியிலேருந்து வர்ற அன்பர்களுக்கு அந்த ஆபத்து உள்ளதுன்னா அவருக்குரிய தொடர்புடையவர்கள் சொல்லணும். 3வது சொல்லி செஞ்ச நம்மளா செஞ்சா அந்த பிரச்சனை நமக்கு வரும்னு அப்பா எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு அதனால நீங்க உங்க தங்கையே பேச சொல்லுங்க சொன்னாங்க. அவங்க ஐசியூல இருந்து 2 நாள் கழிச்சு தான் பேசினாங்க. அவங்க தொடர்பு கொண்ட உடனேயே எனக்கு உள்ளே ஆனந்தம் முக்கியது. அன்னையுடைய பிரச்சனை சொல்லுங்க.
இன்னைக்கு அப்ப பிரார்த்தனை பண்ணுங்க, அன்னைக்கு காப்பாத்து. அதே மாதிரி அன்னைக்கு காப்பாத்தினார். அந்த விதி, அவருடைய விதி கடுமையானது. அந்த காப்பாற்றப்பட்டு ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல இருந்து வேற வெளியூருக்கு வந்த பொழுது மறுபடியும் அதே மாதிரி அங்க ரோட் ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இன்னொரு ரோட் ஆக்சிடென்ட், அங்கேயும் அன்னை காப்பாற்றினாங்க. அந்த இது காப்பாற்றப்பட்டதுக்கு 2 தரையும் இப்ப பண்ண அவரும் அந்த டாக்டர் தான் இங்க நன்றி சொத்துதான் இங்க வந்தாங்க. அவர் நரம்பியல் நிபுணர். நான் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தாரு, நான் நடக்க முடியாம இருக்குன்னு பார்த்து எனக்கு வந்து என்னை படுக்க வச்சு கொடுத்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு உங்களுக்கு தண்டுவிட பிரச்சனை தெரிஞ்சு நீங்க அங்க பெங்களூருக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் வர்றேன்னு சொன்னேன். இங்க அதை பத்தி நான் இங்க இருக்கிற ஒரு மருத்துவ நண்பர் சொன்ன போது, சார் போனீங்கன்னா உங்களுக்கு ஆபரேஷன் தான் பண்ண சொல்லுவாங்க, நீங்க ஆபரேஷன் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டேன். இல்லை அப்புறம் எதுக்கு அனாவசியம் அலையுறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு போக சொல்லி உத்தரவு வந்திருக்கு, நான் போறேன்னு சொன்னேன். இப்போ சார் இன்னொரு அப்புறம் இங்கேருந்து என்னுடைய நண்பர் சிவகுமார் அழைச்சிட்டு ரயில்ல போய் போனேன். போய் அவங்க வீட்டுல இருந்தப்ப அந்த அந்த சூழல்ல நான் வந்து அவங்க மரபு சூழல் வச்சுருவாங்க. நான் வந்து 3 நாள் அந்த 2 நாட்டுக்கும் அவரே வந்து ஸ்டேஷன் அழைச்சிட்டு போனாரு. நான் தியானத்திலே இருந்தேன். அந்த சூழல் அன்னை சூழலாக அந்த வீடு மாறிச்சு. நான் வந்த பிறகு அவரு உடனே போனாரு. அவரு அந்த எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து, அப்புறம் அவரு பிசிஷியன், அவருடைய நண்பர் ஒரு சர்ஜன் போய் பார்த்ததும் ஆப்ரேஷன் பண்ணிட்டா நிறையா சரியா போதும், நடக்க முடியும், பிரச்சனை இருக்காது, நீங்க நார்மலா நடக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது எமர்ஜென்சியான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னதும் நான் ஊருக்கு போய் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னுடைய வழக்கமா பார்க்குற என்னுடைய வரவியல் மெத்தட் வந்து வேண்டவே வேண்டாம், 2வது சர்ஜரி பண்ணிக்க வேண்டாம், அது ரிஸ்க் உள்ளது, ஆபத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் படிக்கிறேன். ஆனா நான் வந்த பிறகு அந்த அவர் அதே டாக்டருக்கு 2வது ஆக்சிடென்ட் நடந்தப்ப மூக்கில் அடிபட்டு அவருக்கு வாசனை தெரியாம போச்சு. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாரு, அவர் மனைவி வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாங்க. 2 பையன்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாரு. அன்னைக்கு கேஸ் திறந்து வீடு பூரா பரவி இருந்தது. அவருக்கு மூக்கு வாசனை தெரிகிறது இல்லைன்னு அவர் வாசனை தெரியல. எப்போதுமே வீட்டுக்கு வந்தது அவர் காஃபி போட்டு குடிக்கிறவர். அன்னைக்கே அவர் காஃபி போட்டு குடிக்கல. 4 மணிக்கு பள்ளிகளில் இருந்து பையன்கள் 2 பேர் வந்தப்பதான் தெரிஞ்சு அப்புறம் 3வது முறையும் அன்னை காப்பாற்றிட்டாங்க. இந்த 3வது முறையை காப்பாற்றுறதுக்காக தான் என்னை வந்து அழைச்சிட்டு போய் அந்த சூழலை வந்து அன்னை சூழலா மாத்தினாங்க. அப்படி அது தவிர்க்கப்பட்ட பிறகு அவருடைய டாக்டருடைய பெற்றோர்கள் வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க. அந்த ஜாதகம் பார்த்தப்ப அவருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வேற ஒரு ஊர்ல நடந்த முதல் ஆக்சிடென்ட் ஆனப்பவே அந்த முதல் பையனுக்கு கர்மதிசை வந்தது. கர்மதிசைன்னு சொன்னாங்கன்னா பெற்றோருக்கு அவருடைய இறந்து அவருடைய காரியம் கர்மாதியை நல்லா செய்யக்கூடிய திசை இருந்தது. அதை அன்னை காப்பாற்ற அந்த விதியினால வந்த கர்ம திசையை மாற்றி 2 முறை ஆக்சிடென்ட் ஆகி 3 முறை காப்பாற்றிருக்காங்க. இந்த மையத்தின் மூலமாக இதுமே மட்டும் இல்லை, இங்கே ஒரு இன்னொரு நண்பர் அவருடைய மருமகன் ஆக்சிடென்ட் ஆனார். அது மையம் ஆரம்பிச்ச புதுசுலேயே அவருக்கு அப்போலோவில் அட்மிட் பண்ணி 24 மணி நேரம் அவருக்கு கெடு சொல்லிட்டாங்க. அப்ப ஜாதகம்னா தெரியல. 24 மணி நேரமும் நாம இங்க பார்க்கல, விடையில்லாத பாத்துல பண்ணோம். இரவுலேயே கண்ணி முடிச்சு சின்ன பிள்ளைகள் எல்லாம் பகல் எல்லாம் பண்ணோம். அவர் காப்பாற்றப்பட்டாங்க. இது மாதிரி நிறைய நண்பர்களை காப்பாற்றிருக்காங்க. இது ஒரு ஜாதகம் சொல்லி நடந்திருக்கு. அதாவது அப்பா சொல்லிட்டு அது எடுத்துக்காட்டா இருக்கு. ஜோதிட கணக்கப்படி ஆயுள் முடிய போகின்றது என்ற நிலையில் அன்னையை அன்பு ரப்பல்லை விதிக்கு விதி செய்து மாரகன் என்ற மாரக திசைன்னு சொல்லுவார். சாகர மரணம் மாரகம் கடந்து நீண்ட காலம் வாழ்வதற்கும் அது சார்ந்திருக்கிறது. அன்னையின் அருளுக்கு ஜோதிடத்தை பொய்யாக்கி மரணத்தை துரத்தும் ஆக்கம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்பா வந்து எங்கும் ஜோதிடம் பொய்ன்னு சொல்லல. ஆனா அன்னையை நம்பினா ஜாதகத்தை நம்பினா ஜாதகம் பலிக்கும். அன்னையை நம்பினா அன்னையை பலிக்காது. அன்னைகிட்ட வந்த பிறகும் ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தை நம்பிட்டுனாக்கா அன்னையரோட கிடைக்கும். அன்னை என்பவர்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஜாதகம் அன்னைகிட்ட வந்த பிறகு அந்த பழைய ரொம்ப முக்கியமானது திருப்பி பலமுறை சொல்றது,
பழைய மரபுகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் அத்தனை விட்டுட்டு வந்தாங்க அன்னைக்கு. அப்ப அருள் தடையில்லாம செயல்படும். இப்ப சொன்ன மாதிரி கர்மத்தை எல்லாம் விளக்கும். அன்னைகிட்ட வந்த பிறகு ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதகத்தை நம்பினா ஜாதகம் பலிக்கும், அன்னை நம்பினா அன்னை பலிக்காது. அதனால அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜாதகத்தை நம்ப வேண்டாம். அந்த அந்த பழைய நம்ம இந்த சமுதாயத்துல தொடர்கள்லாம் ஜாதகம் பார்க்கறது இது பண்ணுவோம். இங்கே சமீபத்துல ஒரு அன்னையை ஏற்றுக்கொண்ட ஒரு நண்பருமே ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னதா எனக்கு சொன்னாங்க. அப்புறம் சொன்ன வேண்டாம் பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க. இதுக்கு மேல இது வரைக்கும் உலகியல் வாழ்க்கை கொண்டது சொன்னார். ஆனா அன்னைகிட்ட வர வேண்டியதுல வந்து மிக முக்கியமானது என்ன? ஆத்ம ஞானம் பெறதா, ஆத்மா வளர்ச்சி அடைது. அதை பற்றி கடைசியில் சொல்லி முடிகிறார்களா? ஆத்ம ஞானத்தை பெற வேண்டாமானால் நீண்ட காலம் தவம் இருக்க வேண்டும். அப்படி நீண்ட காலம் தவம் செய்தாலும் ஆத்ம ஞானம் கிடைப்பது நிச்சயமில்லை. ஏனெனில் அந்த பேரு ஒரு சிலருக்கே கிட்டுகின்றது. ஆனால் அன்னையை ஏற்றுக்கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம ஞானத்தை அடிப்படையான அளவில் அன்னை வழங்கி விடுகிறார். அதற்கு நீண்ட காலமும் தேவையில்லை. கிடைக்க வேண்டிய பலனும் தடைபடுவதில்லை. இது எப்படி என்ற வினா இருக்குமானால் அதற்கு பதில், கர்மவனைகளை முற்றும் போக்குகின்ற அருளுக்கு ஆத்ம ஞானத்தை வழங்குவதில் யாதொரு தடையும் இருக்க முடியாது. அதனால கர்மத்தை விலக்கி கர்ம பலனிலிருந்து விடுபட்டு வாழ்வில் வளர்ச்சி அடைவது, உயிராபத்திலிருந்து அந்த உயிராபத்திலிருந்து பெறுவதுங்கிறது ஒண்ணு. ஆனா அதற்கு மேல நம்ம இதை பயன்படுத்திக்க வேண்டும். ஆத்ம ஞானத்திற்காக இதுதான் நம்ம வளர்ச்சிக்கு முக்கியம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணியா?